ஹாலிவுட் படத்தை பீட் பண்ணிச்சு தல படம். அஜித் கடவுளே கடவுளே அஜித் அந்த மாதிரி வேற மாதிரி சூப்பரா இருக்குண்ணா வேற மாதிரி. கடவுளே அஜித் கடவுளே அஜித் வீரே அஜித் ரத்தமே அஜித் ராடியே அஜித் கடவுளே அஜித் அஜித் கடவுளே அஜித் கடவுளே. நல்லா இருக்குண்ணா படம். ஓ செவரி காஸ்ட்ல படமே தீச்சிச்சுனா bloody sweet பியூரிஸ்னா பாஸ்ட் அண்ட் பியூரிஸ் உள்ள போய் படத்தை பண்ணா வேற மாதிரி. கடவுளே அஜித் உயிரே அஜித் ரத்தமே அல்ல படம்லாம் நீங்க போயிட்டு கேமராலாம் வச்சுட்டு நான் இங்கே இருக்கிறேன் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. அல்ல 2 வருஷம் தலை வெயிட்டிங்கு. ஒத்த தரமான படம் மஜாவான படம் நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. இதை கொடுங்க நான் வச்சுட்டு இருக்கிறேன். சூப்பரா இருந்துச்சுண்ணா. லவ் ஸ்டோரி நல்லா பண்றாங்க. நம்ம தான் யாரு ஒத்த நம்ம தான் காசினாலே நம்ம தான். லவ் ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது. எல்லாரும் அதான் கெத்து நல்லா சொன்ன மாதிரி அஜித் வாழ்க விஜய் வாழ்க நாமளும் வாழணும். வேற மாதிரி தர படம். படத்துல லாஸ்ட்ல ஒரு லவ் சீன் ஒன்று வந்துச்சு. அஜித் நான் லவ் சீன்ல பார்த்ததே கிடையாது. வேற மாதிரி தல. திரிசா பேர்லாம் சூப்பர். அஜித்துக்கு திரிசாவும் செட் ஆகும் சாமி. கடவுளே அஜித் கடவுளே படம் பயங்கரமா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வெரி ப்ரோ ஆக்ஷன் சீன்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ தலையை வந்துட்டு வேறு விதமாக பார்த்ததுல பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஸோ மயில் திருமணி பயங்கரமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல ப்ரோ. பயங்கர கிறிஸ்பியாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு சீனுமே படத்துக்கு முக்கியமானதாக இருந்துச்சு. படம் நல்லா இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. படம் ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அது தலை அஜித் படம் மாதிரியே இருக்காதுன்னுவாங்க. அந்த இது கேட்பாங்க. இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த லவ் அந்த ட்ராமா அந்த இதெல்லாம் கொஞ்சம் சீன்லாம் போயிட்டு கிளைமேக்ஸில் தான் நம்மளுக்கு போயிட்டு எல்லாமே வர்றதுனால வந்து கொஞ்சம் எல்லோரும் ஸ்லோவாக போகுது அதனால தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. மற்றபடி அப்படிலாம் இல்லை. படமாக உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை நல்ல ஒரு வர்த்து. இந்த படம் நல்ல ஒரு அது பயங்கரம் நல்ல படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி குவாலிட்டியான படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ சில படத்தில் மாஸ் ஹீரோக்கு மாஸாக கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலான ஒருத்தர் அந்த சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மேக்கிங் வைஸில் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எங்கேயுமே எனக்கு ஆக்சுவலாக எனக்கு டைம் போனதே தெரில ப்ரோ. நான் அதான் எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ இன்டர்வியூ பார்க்க ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சதுனே தெரில. அந்தளவுக்கு ஒரு இதுவாக போயிருந்துது. ஸோ எந்த இடத்துலையுமே லேக்லாம் அடிக்கல. இப்போ அதான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா சரி ஓகே மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம் ஒரு குவாலிட்டியாக பார்ப்போம் மறுபடியும் அப்படின்றதுனால தான் மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து நல்லா இருக்கு. தலையோட ஆக்டிங் தான் வேற என்ன சூப்பராக இருந்தது. லவ் தான் வேற சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. அஜித்துக்காக தானே பார்க்க. ரொம்ப நாள் கழிச்சு தலை ஒரு புது கெட்டப்பில் நடிக்கிறாரு. ரொம்ப வலிமை துணிவுக்கெல்லாம் இது எவ்வளோ பரவாயில்ல. படம் சூப்பராக இருக்குது. அனிருத் வேறு லெவல் பண்ணி ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது சார். ஆமாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க சார். கான்செப்ட்டு பழைய இதுதான் சார். நல்லா இருக்குது. ஆனால் படம் நல்லா இருக்குது. நல்ல எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. கலெக்டர் ஃபைட் சீன் எல்லாமே கலெக்டர். நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். அதெல்லாம் கொஞ்சம் அந்த யங் கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி ரொம்ப போட்டு மொக்க போடாமல் கரெக்டான டைமிங் மட்டும் போட்டு கரெக்டாக காட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மியூசிக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவரோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இது இல்லை. அதான் சொல்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்குன்னு. ஃபேமிலியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த மாஸ் ஹீரோ மூமெண்ட்லாம் எதிர்பார்க்காம நம்ம நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஒரு தரமான படமே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ப்ரோ. சார் 3 தீபாவளி ப்ரோ. 3 தீபாவளி இருக்குது இந்த வருஷம். ஒரு தீபாவளி கொண்டாடியாச்சு. இன்னொன்று வந்து குட் பேட் அக்லி தான். அப்புறம் வந்து அக்டோபரில் ஒரு தீபாவளி இருக்குது. அவ்வளோதான் 3 தீபாவளி. எல்லாம் ஸ்பெஷல் இயர் இந்த இயர். எல்லாம் அவங்களாம் ஓகே தான். அதோட தலை தான் மெயின். அஜித் சார் அவர் தான். அவர் வந்து படம் நடிக்கணும் அவ்வளோதான். பொறுமையாக நடித்தா கூட பரவாயில்ல. பொறுமையாக வந்தால் கூட பரவாயில்ல. படம் வந்துகிட்டே இருக்கணும். அவர் படம் நல்ல ஒரு ஃபீல். ஃபேன்ஸுக்காக கொஞ்சம் நல்ல சீன் மாஸாக கொடுத்துருக்கலாம். பட் அந்த கதைக்காக ஆப்டாக கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபேன்ஸுக்கு இதுவாக இருக்கும். பட் ஆஸ் அ காமன் ஆடியன்ஸாக படம் பயங்கரமாக இருக்கும். அவர் எங்கே போனாலும் படம் மட்டும் நடிக்கணும். அதுதான் எங்களோட இந்த ரசிகரோட கோரிக்கை. படம் மட்டும் அவர் ஏதாவது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படம் வந்தால் கூட போகிறாங்க. ஐப்புக்கே நாங்கள் வந்து படம் வருதுப்பா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் உள்ளே இருக்கும் எப்பயுமே. அதனால் அது மட்டும் அவர் படம் மட்டும் நடிக்கணும் எப்பயுமே. அவ்வளோதான்.
அதெல்லாம் இல்லை, இந்த படம் நீங்களே போய் பார்க்கலாம். நீங்களே அனிருத் செம்ம, இந்த படத்துக்கு பயங்கரமாக போட்டிருக்காரு அனிருத். பேக்ரவுண்ட் செம்மையா மியூசிக் தான் ப்ரோ படமே. செம்மையா இருக்கு. வெறித்தனமாக ஒரு சீனுக்கும் பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க.